ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா பெட்டி. ஆந்திராவில் வந்துட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனே இருக்காது. எல்லாரும் வேலைக்கு வந்துட்டு எல்லாரும் காடை தாண்டி போவாங்க. கவர்மெண்ட் கிட்ட மனு கொடுத்து பார்க்குறாங்க. அதுவும் நிறைய ரொம்ப வருஷமாக கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் சரியாக பதில் வராது. அதனால ஹீரோ வந்துட்டு இது எப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். அவருக்கும் அப்புறமா இந்த ஊருக்கும் ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணுன்ட்டு நினைப்பார். ஹீரோ வந்துட்டு அது பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு தான் படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலான்னு தோணுச்சு. இந்த படத்தோட சினிமோகிராஃபி ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஏஆர் ரகுமான் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சாங்ஸும் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும். அப்புறம் இந்த படத்தில் சிவராஜ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஜெகபதி பாபு நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் குத்தரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சந்திரசேகர் நடிச்சிருக்கிறாரு. அவரும் குத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மெயினாக இந்த ஜான்வி கபூர் அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ரோல் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. கிளாமருக்கோசரம் அவங்கள கேஷ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டுருக்காரு ராம் சரண். ஆனால் அவர் கேரக்டர் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில கிரிக்கெட் பிளேயராக காமியிருக்கிறாங்க, அப்புறமா குஸ்தி வீரராக காமிக்கிறாங்க, அப்புறம் ஸ்ப்ரிண்டராக காமிக்கிறாங்க. படத்தில் வந்துட்டு சில டைலாக்கெல்லாம் நல்லாவே இல்லை. டைலாக்கெல்லாம் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி வில்லன் கேரக்டரும் அவ்வளோ நல்லாவே இல்லை. இன்னும் நல்லா எழுதியிருக்கலாமோன்னு தோணுச்சு. டியூரேஷன் வந்துட்டு நிறைய டியூரேஷன் இது. கிட்டத்தட்ட 3.5 hours வருது. ஸோ வீக்கான ஸ்டோரி இது. அதனால் அவ்வளோ நாள் உட்காந்து பார்க்குறது வந்துட்டு அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓகேவாகிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. அப்புறம் இமோஷ்னலாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் நல்லா சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் வந்துட்டு சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். அது தேவையான இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலையோன்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான வாட்ச். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.